Do you know how many children were there? உங்களுக்கு தெரியுமா அந்த அழிவு வந்த அன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? Children who were born, who have not yet crossed maybe 7 or 8, 10 years of age. அவங்க பிறந்த குழந்தைங்க ஒருவேளை 7, 8, 9 வயசு தாண்டாத பிள்ளைங்க எத்தனை பேர் அங்க இருந்திருப்பாங்க? What did they know? What did they do to die like that? அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படி சாகிறதுக்கு என்ன இருந்தது? What caused them to die like that? அப்படி ஒரு மரணம், தீல எரிஞ்சு சாகக்கூடிய ஒரு மரணம் வரக்கூடிய அளவுக்கு தேவனுடைய கோபத்திற்கு விழுங்கப்படுகிற அளவுக்கு, in a manner that they are burned with fire, in a manner that God's anger came upon them and the anger of God quenched everybody to meet such a danger. What did the children do? அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க? They were in Sodom and Gomorrah. That was the only reason. அவங்க சோதோம் and Gomorrahல இருந்தாங்க. அதுதான் ஒரே காரணம். The reason for Lot's escape was his connection with Abraham. லோத்து ஜெயிச்சதுக்கு இல்ல லோத்து தப்புனதுக்கு காரணம் ஆபிரகாமோட லோத்துக்கு இருந்த கனெக்ஷன். அங்க இருந்த மற்ற எல்லோரும், சிறு பிள்ளைகள் உட்பட எல்லோரும் அழிந்து போனதுக்கு காரணம் சோதோம் and குமாராவோட அவங்களுக்கு இருந்த கனெக்ஷன். God wanted to save them. The heart of God was pounding. He was not willing to destroy them. God is so good, make no mistake about it. தேவன் அவர்களை காப்பாற்றதான் நினைச்சாரு. கர்த்தர் நல்லவர், அவர் இருதயம் அவர்களை காப்பாற்றதான் விரும்பிச்சு. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். God wanted to save them. But the reason they were not able to be saved was God was not able to find any address in the book of life. அவர்கள் காக்கப்படக்கூடாமல் போனதுக்கான காரணம், ஆண்டவரால தேடியும் இந்த ஜீவ புஸ்தகத்தில் அவங்களோட பெயர்களை கண்டுபிடிக்கவே முடியல. You understand? They were not connected to God. They have no roots. Their roots were not getting to God. அவங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை, அவங்களுக்கு எந்த ரூட்டும் இல்லை, எந்த விதத்திலும் தேவனோட அவங்கள்ட்ட எந்த கனெக்ஷனும் இல்லை. They were so disconnected in their minds, in their hearts, in the way they were living. அவருடைய மனங்களில், அவருடைய இருதயங்களில், அவருடைய வாழ்க்கை முறையில் எல்லா விதத்திலும் இறைவனிடத்திலிருந்து தள்ளி நின்றார்கள். God was not able to reach them. They had to die. தேவனால் அவர்களிடத்துல போக முடியல, போய் சேர முடியல, மறைத்தார். You understand? Now you might be knowing that Sodom and Gomorrah was polluted by Leviathan, the fallen angels, giants were there and all that. நீங்க சொல்லுவீங்க, கொஞ்சம் வேதம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சோதோம் குமாரா அழித்து போனது, அழிவுக்கு காரணம் விழுந்து போன தூதர்கள் அங்கே இருந்தாங்க. அங்கே நிறைய மற்ற விஷயங்கள் இருந்துச்சு, ஜெயன்ஸ் எல்லாம் இருந்தாங்க, லிவியாத்தன் அப்படின்னு சில காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எஸ், அதெல்லாம் நான் இல்லைன்னு மறக்கலை, அதெல்லாம் இருந்துக்கலாம். பட் ஈவன் above all that, the root cause was that they did not have a covenant, they did not have a connection, they did not have an association with God that could have spoken for them. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு தேவனோட ஒரு கனெக்ஷன் இல்லை, தேவனோட ஒரு கவனன்ட் இல்லை, தேவனோட ஒரு ஃபெலோஷிப் இல்லை. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரோட இருக்கிற ஒரு கனெக்ஷன் அவர்களுக்காக பேச அது இல்லை. That was the reason for their destruction. அவர்கள் அழிந்து போறதுக்கு அதுதான் காரணம். Amen.